ஒரு பிரச்சனை இல்ல, பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றதுதான் பிரச்சனை. இப்ப பெரியாரும் அண்ணாவும் அவங்க இடையில என்ன ஒரு பிரச்சனை இருந்திருக்கும்? அவருடைய கருத்தும் சரிதான், இவருடைய கருத்தும் சரி. என்னை கொலை செய்ய திட்டம் போட்டார்கள். நான் திமுகவுடைய தலைவர்ல, நான் பொதுச் செயலாளர். அண்ணாவுடைய கூட இருக்கிறவங்க எல்லாம், அண்ணா நம்ம இப்படியே இருக்கக்கூடாது, நம்ம கட்சியின் ஆரம்பிச்சுட்டோம். பெரியாருக்கும் பெரியாருடைய அண்ணன் மகன் EVKS என்று அழைக்கப்படுகின்ற EVK சம்பத் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை. ஒரு பிரச்சனை இல்ல, பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றதுதான் பிரச்சனை. என்ன நடக்குதுன்னா, 47ல அவர் பெரியார் ஒரு திருமணம் செய்கிறார். அதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அத ஒரு பிரச்சனையை ஆக்குறாங்க. என்ன செய்யறாங்க? அது ஒரு காரணம் காட்டி அண்ணா சம்பத் போன்றவர்கள் எல்லாம் கட்சியை விட்டு, திராவிடர் கழகத்தை விட்டு வெளியே வந்து ஒரு புதிய கட்சி தொடங்குறாங்க. எப்பவுமே பாத்துக்கங்க, ஒரு நிகழ்வு அல்லது ஒரு சம்பவம், ஒரு புரட்சி ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னா உடனடி காரணம்னு ஒண்ணு இருக்கும். அந்த உடனடி காரணம்ன்றது மட்டுமே ஒரே காரணம் கிடையாது. அதற்கு முன்னாடி வரலாற்று நெடுகிலும் அல்லது நெடுங்காலமாக பல காரணங்கள் ஒன்றுக்கன்று அடுத்து ஒன்று தொடர்ந்து வந்திருக்க வேண்டும். அதனுடைய பிரஷர் அதிகமாகும் போது இந்த ஒரு காரணமும் சேர்ந்து அத ஒரு பெரிய பிக் பேங் தியரி மாதிரி ஒரு வெடிப்பு, ஒரு மாபெரும் வெடிப்பை ஏற்படுத்தும். இதுல இப்ப பெரியாரும் அண்ணாவும் அவங்க இடையில என்ன ஒரு பிரச்சனை இருந்திருக்கும்? நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனை என்ன? திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இவங்க இவருடைய அந்த திருமணத்தை காரணம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன? இத நம்ம பார்ப்போம். இந்த ஒரு வரலாறை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இந்த திமுகவின் தோற்ற காரணம் என்ன, அது தோற்றத்துக்கான காரணம் என்னன்றது புரியும். பெரியாருடைய சமூக கொள்கைகளின்பால் ஈர்க்கப்பட்டுதான் அண்ணா பெரியாரை சென்று சந்திக்கிறார், அவரோடு இருக்கிறார். எல்லாம் கலைஞரும் அதே மாதிரி இருக்கிறார். இப்ப கலைஞர் பெரியார் கூட இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம். அவரு திருவையாறு இருக்காரு, 5 ஆறுகள் சேர்கின்ற இடம். நல்லா முங்க குளிச்சு, குளிர குளிச்சு, அதற்கு பிறகு பாட்டு பாடுறதோ அல்லது வேற என்னது அந்த அவங்களுடைய அது என்னவோ அதெல்லாம் செய்வாங்க. ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை. ரொம்ப ஒரு அது என்னது, ஒரு வியர்வை சிந்தி உழைக்கணும், ஒரு கூலி வேலைக்கு போகணும் அப்படின்ற நிலைமை கிடையாது. அண்ணாவுமே எப்படின்னா, அண்ணா வீடு எங்க இருக்குன்னு தெரியும் தானே, எந்த தெருவு, எந்த இடம், கோயிலுக்கு பக்கத்துல. இப்பவும் அதுதான் அண்ணாவுடைய நினைவு அகமாக இருக்கிறது. அப்போ அந்த கோயிலை சார்ந்து இருக்கும்போது எந்நேரம் அந்த கோயிலோட அர்ச்சனை, அந்த மாதிரி விஷயங்கள், ஒரு நறுமணம், கதை, இந்த மாதிரிலாம் கேட்டு அந்த கோயிலை சுற்றியே ஒரு மகிழ்ச்சி நிலவும் தானே. எங்க போனாலும் கோயிலை சுத்தி ஒரு சந்தோஷமான ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இதுதான் இருக்கு. அப்படி அவங்கெல்லாம், அண்ணா, கலைஞர் போன்றவர்கள்லாம் ஓரளவுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலையில் வாழ்ந்தவர்கள். அவங்க அன்றாடம் காட்சி கிடையாது. பெரியாருக்கு அந்த கலை, இலக்கியம், சினிமா இதுல எல்லாம் ஆர்வம் கிடையாது. இவங்க 2 பேருமே கலை இலக்கியத்தில் ஆர்வம் உடையவர்கள். இப்ப இதுக்குள்ள ஒரு சித்தாந்த மோதல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. என்னன்னா, ஒரு நாள் காலையில கருணாநிதி எங்கய்யா அப்படின்னு கேட்கிறாரு பெரியார். அவர் குளிக்க போயிருக்காரு. இப்ப குளிக்கிறதா முக்கியம், வேலை முக்கியமா, குளிக்கிறது முக்கியமா? காலையில எந்திரிச்சு குளிக்க வேண்டாமா? பெரியார் அதெல்லாம் குளிக்க மாட்டாருன்னா, அவருக்கு குளிக்கணும்னு தோணும் போது குளிப்பார். காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சு முழுகி நல்ல ஒரு துவைச்ச துணி, வெளுத்த துணியை உடுத்திக்கிட்டு உட்காந்து வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு வேலையை பார்ப்பாரு. எப்ப தோணுதோ, அவருக்கு கொஞ்சம் கசகசப்பா விசப்பா தோணுன்ற நேரத்துல அவர் குளிச்சுக்குவார். ஆனா இப்ப இந்த கலைஞர் போய் குளிச்சுட்டு வர்றது அவருக்கு கோவம். அது மாதிரி அண்ணா அவங்க கருப்பு சட்டைக்காரங்க தானே, அந்த கட்சிக்கு பேர் கருப்பு சட்டை. ஏன்னா கம்யூனிஸ்ட் சிவப்பு சட்டை போட்டிருந்தாங்க. அப்ப கருப்பு சட்டை போடுங்கன்னா அண்ணாவுக்கு கருப்பு சட்டை போட பிடிக்காது. அவர் கொஞ்சம் வெள்ளையும் சொல்லையுமா இருக்கணும்னு நினைக்கிறோம். வெள்ளைனா அப்படியே வெளுத்த வெள்ளை உடுத்தி அப்படி இல்லை, வெள்ளை வேட்டி சட்டை கட்டணும். அது அழுக்காகலாம், தூசி படலாம், தரையில உட்காரும் போது மண்ணு படலாம், அது வேற. அவரை வெள்ளை வேட்டிக்குள்ள நரி அப்படின்னாரு.
யாரு? பெரியார். அவர் ஆள் கொஞ்சம் குட்டையில, அதனால வெள்ளை வேட்டிக்குள்ள நெறியினார். இதெல்லாம் வந்து அண்ணா மனசுக்குள்ள இருக்கு. இதற்கு மேல்பட்டு இது தனிப்பட்ட கொஞ்சம் கச்சமுச்சான்னு வச்சுக்கோங்க. அரசியல் ரீதியாக என்னன்னா, ஆகஸ்ட் 15 விடுதலை நமக்கு சுதந்திரம் கிடைத்த ஒரு நாள், சுதந்திர திருநாள். அத வந்து துக்க நாளாக அனுஷ்டிக்கணும் அப்படின்னு பெரியார் சொல்லும்போது, அண்ணாவுக்கு வந்து அது கொஞ்சமும் உடன்பாடு கிடையாது. ஆனா பெரியார் சொன்னதுலயே ஒரு நியாயம் இருக்கு. என்ன நியாயம்னா, அவர் என்ன சொன்னாரு? இப்ப என்ன நடந்துருச்சு? என்ன மாற்றம் வந்துருச்சு? வெள்ளக்காரன் போயிட்டு காங்கிரஸ்காரன் வந்து உட்கார போறான். அவனும் இதே ஜாதியத்தை தான் பின்பற்ற போறான். இதே மாதிரி மூட நம்பிக்கைகளைத்தான் அவன் தொடர்ந்து செய்ய போறான். அப்புறம் ஏழை பாழைகளுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? ஒண்ணும் கிடையாது. அப்ப காங்கிரஸ்ல இருந்தவங்க எல்லாம் உயர்ந்த சாதியினர் அல்லது ஆதிக்க சாதியினர் தான். யாரார் பெரும் பணக்காரங்க ஊர்ல இருக்க மிட்டா மிராஸ் எல்லாம் வந்து கம்யூனிஸ்டியா இருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாரும் எங்க இருந்தாங்க? காங்கிரஸ்ல இருந்தாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆதிக்க சாதியினரிடமே அதிகாரம் போய் சேரும் போது ஒடுக்கப்பட்டவர்களுக்கான விடுதலை இல்லையே அப்படின்றது பெரியாருடைய வாதம். சரிதான், அவருடைய கருத்தும் சரிதான், இவருடைய கருத்தும் சரிதான். அப்ப நம்ம 2 பேரும் இணைந்துதான் இனி சமூக விடுதலைக்கு, இவ்வளவு நாளும் வெள்ளக்காரனை எதிர்த்து போராட்டம், இனி வந்து இப்ப இருக்கிற காங்கிரஸ்காரங்களை எதிர்த்து போராடணும் அப்படின்றதான் அதுக்குரிய முடிவு. ஆனா பெரியார் அதை துக்க நாளாக அறிவித்தது அண்ணாவுக்கு பிடிக்கல. இன்னொன்னு, பெரியார் இந்த மாதிரி சுள்ளு சுள்ளுன்னு திட்டுறது ரொம்ப சிக்கனம். அதாவது சிக்கனம் டு தி கோர், கஞ்சத்தனம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு. ஒரு ஈரோட்ல இருந்து திருச்சிக்கு போனோம்னா ஒரு டிக்கெட் எடுத்து போக மாட்டாரு, ஒரே ட்ரெயின் தான் போகும். கரூருக்கு எடுப்பாரு, அப்புறம் அங்கே இறங்கி போய் டிக்கெட் எடுத்துட்டு வா திருச்சிக்கு. அண்ணா ஓடி போய் டிக்கெட் எடுத்துட்டு வரணும். கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா, என்ன உனக்கு ஒரு டிக்கெட் கூட ஒழுங்கா எடுக்க தரலையா, நீ எல்லாம் எப்படி ஒரு கட்சி நடத்த போற அப்படின்னு. டிக்கெட் எடுக்கிறதுக்கும் கட்சி நடத்துறதுக்கு என்ன சம்பந்தம்? அவர் ஒரே டிக்கெட்டா எடுத்து போயிருவாரா? இதுல ஒரு 10 காசு மிச்சமாகும்ட்டு பெரியார் வந்து ரொம்ப சிக்கனம். அந்த காசெல்லாம் செலவழிக்க மாட்டாரு. அப்புறம் வந்து பாரதிதாசனுக்கு நிதி திரட்டி கொடுக்கும் போது, அழகிரி சாமிக்கு நிதி திரட்டி கொடுக்கும் போதெல்லாம் இவர் வந்து கொஞ்சம் மனசுக்குள்ள வருத்தம். இவங்களுக்கு எல்லாம் நிதி திரட்டி கொடுக்குறாங்க, நம்ம கட்சிக்கு நிதி திரட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள்ல இவங்களுக்குள்ள அந்த காசு பண விஷயத்திலையும், அப்புறம் கொள்கைகளை செயல்முறைப்படுத்துவது. கொள்கைகள் ஒண்ணுதான் 2 பேருக்கும். அதாவது பெரியாருடைய கொள்கைகளை அண்ணா, கலைஞர் ஆகியோர் ஏற்றுக்கொண்டனர். ஆனா அதை செயல்முறைப்படுத்துவதில் ஒரு வேறுபாடு இருந்தது. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, 47ல இவர் இந்த அம்மாவை வந்து சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும், நிர்வகிக்க வேண்டும்னா, அப்ப வந்து இந்த ஸ்வீகாரம் எடுக்கிற சட்டம்லாம் இல்ல. அப்ப திருமணம் செய்து மனைவிக்கு தான் அந்த பொறுப்பை கொடுக்க முடியும், அந்த சொத்துக்களை வந்து மாற்ற முடியும், நிர்வகிக்க முடியும்ன்ற ஒரு சட்டம் இருந்தனால அந்த சட்ட சிக்கல் காரணமாக அவர் மணியம்மையை திருமணம் செய்தார். இத ஒரு காரணமா வச்சு, சரி இதான் நல்ல தருணம், இத சொல்லிட்டு நமக்கு எஸ்கேப் ஆயிருவோம்ட்டு எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து ராபின்சன் பார்க்ல கட்சி ஆரம்பிக்கிறாங்க 47ல. அப்ப கட்சி ஆரம்பிக்கும் போது கலைஞர் எங்க இருக்காரு? சேலம் மாடர்ன் தியேட்டர் வீட்டுல உட்காந்து கதவாசனம் எழுதிக்கிட்டு இருக்காரு. அவர் இங்கெல்லாம் வரல. அவர் எப்போ ரொம்ப நிதானம் பார்த்து, நல்லா போகுதா, லாபமா நடக்குதா அந்த கம்பெனி, இதுல சேரலாமா அப்படின்னு ஆராய்ஞ்சு தெளிஞ்சுதான் ஒரு முடிவுக்கு வருவார். எடுத்த உடனே அப்படி உணர்ச்சி வசப்பட்டு, ஆஹா பெரியார் போற, கோச்சுட்டு அண்ணா போறாரு, அண்ணா கூட நம்ம போவோம் அப்படியெல்லாம் அவர் வந்து பதட்டப்படவே மாட்டார். இப்ப என்ன ஆகுது, அண்ணா, சிபி சிற்றரசு, நாவலர் நெடுஞ்செழியன், அவரோட அண்ணன் இரா செழியன், அவர்கள் ஆரம்பத்துல இருந்து வந்தவர். ஏன் இந்த இரா செழியனை நான் குறிப்பிடுறேன்னா, 1967ல எலெக்ஷன்ல அண்ணா ஜெயிச்ச உடனே மந்திரி சபை பட்டியலை வந்து எம்ஜிஆருக்கு கொடுத்து விடுறாரு. ஆஸ்பத்திரியில இருக்க எம்ஜிஆருக்கு. யார்கிட்ட? இரா செழியன்ட்ட. ஏன்னா இரா செழியன் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இருக்கிறவர், கலைஞர் கையில கொடுத்து விடல அவர். புரியுதா? அப்படி இரா செழியன், அவர் தம்பி நாவலர், இவங்க எல்லாரும் தான் அங்க இருக்கிறாங்க. மதியழகன், KA மதியழகன். அதுக்கு பிறகு KA கிருஷ்ணசாமின்னு அவருடைய தம்பி வந்தாரு. அவர் தான் புரட்சி தலைவர் வாழ்கன் முதல் முறையா எம்ஜிஆர் இதுல இருக்கும் போது, வண்டியில இருக்கும் போது, தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது சொன்னவர். ஆக இவர்கள் மட்டுமே இருந்து அந்த கட்சியை தொடங்குகிறார். தொடங்கின பிறகு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு 49ல தான் பெரியார் வந்து ஒரு கட்டுரை எழுதுறார். ஜூலை 13ஆம் தேதி 49ல இந்த திருமணம்
செய்வதற்கான அந்த எண்ணம் எண்ணம் தோற்ற காரணமும் எண்ணம் தோன்றுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு எழுதும்போது என்ன சொல்றாரு, நேரடியாக சொல்லாமல் அண்ணா சம்பத் அப்படின்னு சொல்லாம 2 பேரு என்னை கொலை செய்ய திட்டம் போட்டார்கள். என்னுடைய சொத்தை என் அண்ணன் மகனுக்கு, அவருக்கு பிள்ளையெல்லாம் இல்ல, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அண்ணன் மகனுக்கு தானே போகும், அபகரிக்க திட்டம் போட்டாங்க அப்படின்ட்டு அந்த கட்டுரையில எழுதியிருக்காங்க. அப்போ அதை படிச்ச உடனே இவங்க 2 பேருக்கும் கோவம். நம்ம இவரை கொலை செய்ய திட்டம் போட்டோமா, நம்ம இவரைத்தானே தலைவர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா இந்த கூட்டங்கள்லாம் நடத்தும் போது அண்ணா என்ன சொல்லுவாருன்னா, இந்த கட்சி திமுகவினுடைய தலைவரும் பெரியார் தான், பெரியாருக்குன்னு ஒரு இருக்கை போடுங்கன்ட்டு ஒரு சேரை போட்டு, இது பெரியாருக்கான இருக்கை, அவர் எப்ப வந்தாலும் இந்த மேடையில இது தலைவருக்கான இருக்கை, பெரியார் இங்கு அமர வேண்டும், நான் திமுகவின் பொதுச் செயலாளர், நான் திமுகவினுடைய தலைவர்ல நான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இரட்டை குழல் துப்பாக்கி போல செயல்படும், எங்களுடைய இலக்கு ஒண்ணுதான். சரியா? அது வரைக்கும் அண்ணா தன்னை தலைவர் என்று கூட அழைத்துக் கொண்டதில்லை. அண்ணா ரொம்ப தன்மையான மனுஷன், ஒரு கோபமா பேச மாட்டாரு, ஒரு பழிச்சொல் இழி சொல் அந்த மாதிரிலாம் பேசக்கூடிய ஆள் கிடையாது. ரொம்ப பொறுமையா நிதானமா இருக்கக்கூடியவர், தன்மையான மனுஷன். அப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரி நம்ம இவரைத்தானே தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற நேரத்துல இவர் நம்ம கொலை செய்ய திட்டம் போட்டோம்னு பேசுறாரு அப்படின்னு அண்ணா ரொம்ப மனசு வருத்தப்பட்டு கோர்ட்ல கேஸ் போட்டுறாரு. எப்படி கேஸ் போடுறாரு, பெரியார் மேலையும் மணியம்மை மேலையும் சேர்த்து போட்டுறாரு. கோர்ட்ல நான் அண்ணாவை சொல்லல அப்படின்றாரு. இந்த வெள்ளை வேட்டி கட்டிய புள்ள நெறிகள் அப்படின்னு சொன்னது அண்ணாவை கிடையாது அப்படின்னு பெரியார் சொல்லுவார். இப்ப என்ன செய்யறது, கேஸ் போட்டாச்சு. அவர் நான் ஒன்ன சொல்லலப்பா, யாரையோ சொன்னேன், யாரோ 2 பேர் என்னைய கொலை பண்ண திட்டம் போட்டாங்க, என் சொத்தை அபகரிக்கிறதுக்கு திட்டம் போட்டாங்க, நான் ஒன்ன சொல்லல அப்படின்னா இப்ப அந்த கேஸ் நிக்காது இல்ல. அப்போ அண்ணா சொல்றாரு, நீங்க நீதிமன்றத்துல அதை ஒப்புக்கொண்டால் நான் வழக்கை வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன். சும்மா வெளியில கட்டுரை எழுதக்கூடாது, நான் வழக்கு கோர்ட்ல போட்டிருக்கேன், நீங்களும் கோர்ட்டுக்கு வாங்க, அங்க நீதிபதி முன்னாடி நான் அவரை சொல்லலன்னு சொல்லுங்க. அப்படியா, சரி மகிழ்ச்சின்ட்டு நான் வழக்க வாபஸ் வாங்கிக்கிறேன். அதேதான் நடந்தது. பெரியார் வந்தாரு, நீதிமன்றத்துக்கு சொன்னாரு, நடந்தது. இப்ப வழக்க வாபஸ். இதுக்கு அடுத்து இப்ப சம்பத்தும் அண்ணாவும் ரொம்ப நெருக்கமானவங்கன்றது தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். இவங்க 2 பேர் மேலையும் சேர்த்து பெரியார் கேஸ் போடுறாருன்னா இவங்க 2 பேரும் ரொம்ப ஒற்றுமையானவங்க, ஒருமுக சிந்தனையாளர்கள், ஒன்றையே இலக்காக கொண்டவர்கள் அப்படின்னு இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை நெருக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சு. இந்த நேரத்துலதான் இந்த 49 இந்த இதெல்லாம் முடிஞ்சு 52ல எலெக்ஷன் அப்போ அவங்க சுயேட்சையா நின்னு அந்த கட்சி ஜெயிச்சு 52ல எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கு போறாரு. அதற்கடுத்து 57 மீண்டும் எலெக்ஷன் வருது. அப்பவும் எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கு போறாரு. பிரச்சாரத்துக்கு போகும்போது அண்ணா கலைஞர் அவங்க எல்லாம் ஒவ்வொரு இடத்துலயா ஜெயிக்கிறாங்க. அண்ணா காஞ்சிபுரத்திலையும் கலைஞர் குளித்தலையிலையும். அந்த குளித்தலை தேர்தல் பற்றி எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. கலைஞருக்கு முறுக்கு சுட்டு கொடுத்து விட்டவங்க, குடத்துல தண்ணி கொடுத்து விட்டவங்க, அவர் வண்டியிலேயே ஏத்தி விட்டு வழியில சாப்பிட்டுக்கிறட்டும், தண்ணி குடிச்சுக்கிறட்டும், அப்படியெல்லாம் அங்க ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நிறைய அந்த மாதிரி எல்லாம் செய்தாங்க. அப்படியெல்லாம் செய்த பிறகு அவரு ஜெயிச்சிடுறாரு. அப்பதான் ஒரு நாள் என்ன கேக்குறாங்க, அண்ணா ஒரு கார்ல போய்கிட்டு இருக்கும் போது கார்ல ரேடியேட்டர் ரொம்ப சூடாயிருது, கொஞ்சம் தண்ணி ஊத்தணும் அப்படின்னு காரை நிப்பாட்டிட்டு அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. யாராவது லேடிஸ் வந்தா கொஞ்சம் தண்ணி கேட்கலாம், பக்கத்துல எங்க தண்ணி கிடைக்கும், போய் கொண்டு வர சொல்லலாம் டிரைவரை. இப்படியே பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு 4-5 பெண்கள் தண்ணி குடம் கொண்டு வர்றவங்க இந்த கார்ல திமுக கட்சி பறக்கிறத பாக்குறாங்க. இந்த கட்சி கொடி எங்க பாத்துருக்காங்க, நாடோடி மன்னன் படத்துல பாத்துருக்காங்க, எம்ஜிஆர் காமிச்ச கட்சி. அப்ப இவங்க கேக்குறாங்க, அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா, இந்த ரேடியேட்டர் சூடாயிருச்சு, காரை ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னு கேட்கும்போது, இருடி அப்படின்ட்டு, நீங்க எம்ஜிஆர் கட்சியா அப்படின்றாங்க. அண்ணாவை ஆமாங்கம்மா நான் எம்ஜிஆர் கட்சி தான் அப்படின்றாரு.
தண்ணி கொடுங்கடி அப்படின்ன உடனே அந்த தண்ணிய அந்த ரேடியேட்டர்ல ஊத்தி, அப்போ கூட இருக்கிறவங்க கேக்குறாங்க, என்ன அண்ணா நீங்க தானே கட்சி தலைவர், நீங்க போய் எம்ஜிஆர் கட்சியா அப்படின்னு கேட்டா, ஆமான்னு. ஆமையா, கட்சி வந்து எம்ஜிஆர் கட்சின்னு தான் மக்களுக்கு அறிமுகமா இருக்குது. நாடோடி மன்னன் படம் வந்த பிறகு திமுக கட்சி வந்து மக்களுக்கு அறிமுகமானது எம்ஜிஆர் கட்சின்னு தான். சரியா? ஏன்னா அதுக்கு பிறகு நீங்க முழுக்க பாருங்க, எம்ஜிஆர் கருப்பு சட்டை போட்டுதான் தத்துவ பாடல்கள் பாடுவார். அவர் தன்னை கருப்பு சட்டக்காரர், நான் ஒரு திமுக காரன்னு பகிரங்கமா அறிவிச்சுக்கிட்டாரு அந்த படத்துல, எல்லா படத்துலயுமே. நான் ஆணையிட்டால் பாட்டு என்ன கலர் சட்டை போட்டிருப்பாரு? நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார், கருப்பு சட்டை. சந்திரோதயத்துல வந்து புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? கருப்பு சட்டை. இப்படியே நீங்க ஒன்னொன்னா கணக்கு பார்த்துக்கிட்டே போங்க, அவர் கருப்பு சட்டை போட்டுதான் தத்துவ பாடல்கள்லாம் பாடி. சரியா? இப்படி கலர் படமா இருக்கும், ஆனா அவர் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு நிற்பார். ஒரு நல்ல ஆரஞ்சு, ரெட், ப்ளூ அப்படி எல்லாம் போடலாம், எல்லோன்னு. அவர் எல்லா கலரும் போடுறவர் தானே, ஆனா கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு தான் பாடுவார். ஏன்னா தன்னை வந்து ஒரு திமுக காரன், நான் வந்து வாய்ஸ் ஆஃப் திமுக, திமுகவின் ஊதுகுழல் அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி திமுகவின் கொள்கை பிரச்சார பீரங்கி அப்படின்னு தன்னைத்தானே அவர் அறிவித்துக் கொண்டார். இப்போ இந்த கார்ல வந்து இந்த கருப்பு சிவப்பு கொடி இருக்கிறத பார்த்துட்டு நீங்க எம்ஜிஆர் கட்சியான்னு கேட்டதுக்கும், எம்ஜிஆர் அண்ணா ஆமான்னு சொன்னதுக்கும் கட்சிக்குள்ள வந்து ஒரு நசநசன்னு ஒரு பூசல். கொஞ்சம் பேர் சம்பத்தை சப்போர்ட் பண்றாங்க, வந்து எம்ஜிஆரை வந்து கட்சியை விட்டு எடுத்துடலாம், எம்ஜிஆருக்கு வந்து கட்சியில இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு வரும்போது, சம்பத் வந்து அண்ணாவோட முரண்பட்டு வெளியேறி அவரு தமிழ் தேசிய கட்சின்னு ஒரு கட்சி தனியா ஆரம்பிச்சுக்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த கட்சி ஒண்ணும் இல்லாம போச்சு. அவரால வந்து அவ்வளவு பெரிய கட்சி எல்லாம் நடத்த முடியல. ஏன்னா அவர் கட்சியில வந்து அண்ணா கலைஞர் மாதிரி பேசக்கூடியவர்களோ, எம்ஜிஆர் மாதிரி கட்சிக்காக தன் உயிரை கொடுத்து நடிக்கக்கூடியவர்களோ அப்படியெல்லாம் யாரும் கிடையாது. நாங்க நல்லவங்க அப்படின்னு நாங்க நல்லவங்கன்னு சொன்னாப்புல எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணு. இப்போ இந்த அண்ணா வந்து கட்சி ஆரம்பிச்ச பிறகு என்ன செய்தார் அப்படின்னா, 2-3 ஒரு முக்கியமான விஷயங்களை கொண்டு வர. ஒண்ணு வந்து அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, அதை தாரக மந்திரமாக கொண்டு வர. இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு புதுசு ஒண்ணும் கிடையாது, நமக்கு புதுசு. ஆனா உலக அளவுல அந்த பிரெஞ்சு புரட்சி வரும்போது டியூட்டி, டிக்னிட்டி, டிசிப்ளின் அந்த பேர்ல வந்து அங்க அது அதிகமாக பேசப்படும். டியூட்டி, டிக்னிட்டி, டிசிப்ளின் அதை அப்படியே தூக்கி அண்ணா வந்து இங்க கொடுத்துட்டார். கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு எம்ஜிஆர் அதை வந்து தன்னுடைய பாடல்கள்ல, தன்னுடைய பேச்சுல, இப்ப 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும்ன்ற பாட்டு என்ன பாட்டு? 3 எழுத்துன்றது திமுகவைத்தானே குறிக்குது. ஆனா அவர் என்ன சொல்லிடுவாரு? கடமை அது என் கடமைன்றவார். அவர் அதுல போலீஸ் ஆபீசரா வேலை பார்ப்பாரா அந்த படத்துல தெய்வத்தாயில? அப்ப அது நான் கடமை உணர்ச்சியோடு செயல்படும் ஒரு காவல் அதிகாரின்ற மாதிரி படத்துக்கு அப்படியும் வச்சுக்கலாம். இவ அண்ணா சொன்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடுல வரக்கூடிய கடமை என்பதையும் நாம் பொருளாக கொள்ளலாம். இப்படி எம்ஜிஆர் வந்து இப்படியே எடுத்துக்கலாம், திமுக சார்பாகவும் எடுத்துக்கலாம், படத்தினுடைய கதாபாத்திரம் சார்பாகவும் எடுத்துக்கலான்ற மாதிரி 2 மேட்ச் ஆகிற மாதிரியே அவர் வந்து தன்னுடைய படங்கள், காட்சிகள், பாடல்கள், வசனம் எல்லாம் கொண்டு போவார். இதே மாதிரி இந்த 3 எழுத்து மாதிரியே என்எஸ்கே ஒண்ணு பண்ணார் படத்துல. அவர் என்ன பண்ணாரு? திருக்குறள் முன்னேற்ற கழகம்னு ஒண்ணு சொன்னார். திருக்குறள் முன்னேற்ற கழகம் அப்படின்ட்டு அவர் வந்து தன்னுடைய படத்துல ஒரு பாட்டெல்லாம் பாடி திருக்குறளை வந்து பிரச்சாரம் செய்தார். இந்த மாதிரி இந்த திமுகவை பற்றிய பிரச்சாரத்தை வந்து எம்ஜிஆர் தன்னுடைய படங்களில் மிக கவனமாக எடுத்துக்கொண்டே வந்தார். இப்படி வரும்போது இதற்கு அடுத்தபடியாக அண்ணா வந்து ஒரு முக்கியமான கொள்கையை அறிவிக்கிறார். என்னன்னா, பெரியார் வந்து முழுக்க ஒரு கடவுள் வெறுப்பு, பிராமணிய வெறுப்பு அப்படியே இருந்தாரு. ஆனா கலைஞர் அண்ணா வந்து அதுல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு வந்தார். காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு வரும்போது மத்திய அரசு அங்க என்ன பண்ணாங்க? பிரிவினை பேசுகின்ற கட்சிகள் அரசியல் அந்த தேர்தலில் நிற்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இப்ப நம்முடைய இங்க உள்ள திராவிட கழகத்தினுடைய கொள்கை என்னன்னா, திராவிட நாடு அடைந்தால் திராவிட நாடு அல்லது சுடுகாடு அப்படின்ற அளவுக்கு மிக வலுவான கொள்கையாக இருந்தது. அது ஒரு நல்ல கொள்கை. அப்ப அது மட்டும் நடந்திருந்துச்சுன்னா தென்னிந்தியா முழுக்க இன்னைக்கு வலுவான ஒரு தேசமாக இருந்தது.
ஒரு நல்ல நாடாக இருந்திருக்கும், ஒரு வலிமை மிக்கதாக இருந்திருக்கும், எல்லாரும் ஒற்றுமையா இருந்திருப்பாங்க. இப்ப வந்து திராவிடம்னு பேசாதீங்க, தமிழ்னு பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது இதுவே ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியாக இருக்குது. இப்ப நம்முடைய சகோதரர்கள் தானே கன்னடத்துக்காரங்க, தெலுங்குக்காரங்க, மலையாளத்துக்காரங்க எல்லாம் ஒரு 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதானே இதெல்லாம் பிரிஞ்சு போகுது. அப்போ அது வரைக்கும் ஒன்னா தாயும் பிள்ளையுமா இருந்துட்டு இன்னைக்கு எல்லாரும் படிச்சுட்டாங்க, ஒரு ஆள் மெட்ராஸ், ஒரு ஆள் ஹைதராபாத், ஒரு ஆள் பெங்களூர்ல போய் வேலை பாக்குறாங்கன்றனால நம்ம குடும்பம் வந்து பிரிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்ல இல்ல, தாய் வீடு, தாய் நாடு தமிழ்நாடு தான். இங்க இருந்துதான் எல்லாரும் அங்கங்க போனவங்க. அப்போ அந்த ஒரு ஒற்றுமை இருந்திருக்கலாம். இருந்தாலும் அது வந்து பிரிவினைவாதம் அப்படின்ட்டு நேருஜி சொல்லி வலியுறுத்தி இவங்களை அப்படி ரொம்ப பேச விடக்கூடாது, இவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்ட்டு அவர் வந்து பிரிவினைவாதம் பேசுகிறவர்கள் எலெக்ஷன்ல நிக்க முடியாது. திராவிட கழகத்துக்கும் பெரியாருக்கும் இருக்கக்கூடிய கொள்கை, எங்களுக்கு தேர்தல் முக்கியம் இல்ல, நாங்கள் ஆட்சிக்கு வருவதை விரும்பவில்லை, ஆட்சி யார் கையிலேயும் இருக்கட்டும், எங்களுக்கு வேண்டியது சமூக விடுதலை, சமூக சீர்திருத்தம், சமநீதி அப்படின்னு அவங்களுடைய கொள்கை. சமூகம் சார்ந்ததாக, சமுதாயம் சார்ந்ததாக, ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமத்துவ சமுதாயம் கொண்டு வர வேண்டும்னு நினைச்சனால அவங்க அரசியலுக்கு விரும்பல, அரசியலை விரும்பல, தேர்தல்ல நிக்க விரும்பல. அதனால பெரியார் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. ஆனா அண்ணாவுடைய கூட இருக்கிறவங்க எல்லாம், அண்ணா நம்ம இப்படியே இருக்கக்கூடாது, நம்ம கட்சின்னு ஆரம்பிச்சுட்டோம், ஓரளவுக்கு நமக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது. இன்னொன்னு, இதுவரை பிரதான எதிர்கட்சியாக இருந்த கம்யூனிஸ்டும் இல்லாம போயிருச்சு, அதுவும் ரொம்ப குறைச்ச எண்ணிக்கையில தான். அது வரைக்கும் அந்த மெட்ராஸ் பிரசிடென்சில இருக்கும் போது காங்கிரஸ் வர்சஸ் கம்யூனிஸ்ட்னு தான் இருந்தது. இப்ப கம்யூனிஸ்டும் கர்நாடகா, கேரளா பிரிஞ்சதுல தமிழ்நாட்டுல ஒண்ணும் ரொம்ப சிறப்பா இல்ல. அப்ப நாம தான் அடுத்த பிரதான எதிர்கட்சி. இப்போதைக்கு நம்ம வந்து வலுவாக நம்முடைய அரசியல் செயல்பாடுகளை தொடங்குவோம்னு சொல்லி என்ன செய்யறாங்க, மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வேண்டும் என்ற அளவுல மட்டும் தங்களுடைய அந்த மாநில சுயாட்சி கோரிக்கையை மாற்றிக் கொள்கிறார்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு பிறகுதான் அவங்க வந்து 57ல எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. நின்னு ஜெயிச்சு சென்னை மாநகராட்சியை பிடிக்கிறாங்க. நிறைய வெளியூர்காரங்க, சுற்று வட்டாரத்தை சேர்ந்த, கிராமத்தை சேர்ந்தவர்கள், இந்த செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த மாவட்டங்களில் இருந்து நிறைய பேர் விவசாயி பொய்த்து போனதுனால, இங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்தனால தொழிலாளர்களாக, கூலிக்காரர்களாக இங்க வந்து செட்டில் ஆனவங்க ஜாஸ்தி. அதனால உங்களுக்கு அங்க வந்து வெற்றி பெறுவது ரொம்ப எளிது. அங்க நிறைய பேர் கலந்து இருக்கிறனால நமக்கு இந்த பெரிய ஒரு ஆதிக்க சாதி காங்கிரஸ் அந்த மாதிரி எதிர்ப்பு இல்லாம ஒரு கலவையான மக்கள் இருக்கிற ஊரு சென்னை. அதனால சென்னை மாநகராட்சியில திமுக வந்து இன்றைக்கும் அது தன்னுடைய கோட்டையாக வைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இதுதான். மற்ற ஊர்கள் எல்லாம் வந்து அந்த மாதிரி இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. மற்ற ஊர்கள் எல்லாம் அந்தந்த ஊருக்குரிய ஆதிக்க சாதியினருக்கு தான் இப்ப கூட மேயர் பதவி அப்படித்தானே கொடுத்திருக்காங்க. அது அப்படித்தான் கொடுக்க முடியும். அது கொஞ்சம் மாத்துறதுனா எம்ஜிஆர் காலத்துலதான் அது மாத்தினாங்க. வாணியம்பாடினா அங்க இஸ்லாமியர் தான் நிக்கணும் அப்படின்றத மாற்றி ஒரு இந்துவை நிப்பாட்டுறது, சாத்தாங்குளம்னா அங்க கிறிஸ்தவங்க நின்னாதான் ஜெயிப்பாங்க அப்படின்றத மாற்றி ஒரு இந்துவை நிப்பாட்டுறது. அது எம்ஜிஆர் வந்து ஓட்டு எனக்காக அப்படின்றதுனால யார வேணாலும் நிப்பாட்டுவாரு, யார நிப்பாட்டினாலும் நிறுத்தினாலும் ஜெயிப்பாங்க. அது வந்து எம்ஜிஆர் பீரியட்ல மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் அது அவ்வளவா இல்ல. எம்ஜிஆர் பீரியட்லயே சில இடங்கள்ல வந்து அந்த ஆதிக்க சாதியினரை நிறுத்தினாங்க, மற்ற இடங்கள்ல வந்து இவருக்கு விருப்பப்பட்ட அல்லது அந்த இதுவரைக்கும் இருந்து வந்த அந்த மரபை மீறி கூட ஆட்களை நிறுத்தினார். அது இல்லை என்று சொல்ல இயலாது. இந்த மாதிரி இந்த 58க்கு பிறகு இந்த திமுக கட்சி வந்து சம்பத்தை இழந்துவிட்டார், சம்பத் பிரிந்து சென்று விட்டார். இப்ப இதுக்கு அடுத்து 62ல அடுத்த தேர்தல். சென்னை மாநகராட்சியை பிடித்த பிறகு, தமிழ்நாட்டில் ஒரு 15 இடத்தில் எம்எல்ஏ ஆன பிறகு, காங்கிரசினுடைய பிரதான எதிர்கட்சியாக திமுக வந்து சட்டமன்றத்தில் நுழைந்து வெற்றிகரமாக தன்னுடைய வெற்றி கொடியை நாட்டிய பிறகு 62ல் அடுத்த தேர்தல் வருகிறது. 62ல என்ன நடந்துச்சுன்றத அடுத்த காணொலியில் காண்போம். நன்றி, வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம். அதிமுகவின் 50 ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம், அண்ணா முதல்
அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காணத் தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.